ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்டோம்ஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ஈவினிங்கில் வந்து டீ கூட வந்து ஏதாவது சாப்பிட்ணும் இல்லையா, ஸ்நாக்ஸு. அதனால் ப்ரெட்டு பக்கோடா செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏற்கனவே கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ போதுமான அளவு எடுத்து சைஸாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இல்லைனா நல்லா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது கடலை மாவு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். நான் செஞ்சுட்டேன். பசங்க நைட் டியூட்டிக்கு போகிறதால நான் இங்கே எல்லாமே கொஞ்சம் அவசரமாக செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இப்போ நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன். பாருங்கள், நல்லா கிரிப்ஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டு எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரெட்டு இல்லையா, இது மெதுவாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடிச்சு கிரிப்ஸியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இது மாதிரி நான் ப்ரெட்டு பக்கோடா பண்ணால் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா கொஞ்சம் பொடியாக கட் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணணும். பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் பக்கோடா மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா, அப்போ சாப்பிட நல்லா வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்படி போகும். சில பேர் ப்ரெட்டு வெறும் கடல மாவில் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வெறும் ப்ரெட்டை வந்து முக்கி எடுப்பாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்த அளவு இருக்கு இல்லையா. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நான் இப்படி தான் செய்வேன். போதுமான அளவு செஞ்சு முடிச்சிட்டேன். இது இன்னொரு நாளைக்கு செய்யலாம். ஏன்னா பசங்கள்லாம் போயிட்டாங்க டியூட்டிக்கு. இப்போ எனக்கு மட்டும்தான் செய்கிறேன். அதனால் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா. அதனால் நான் இதை எடுத்து வச்சுட்டு போகிறேன். இது அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம சட்னினோ இல்லை தக்காளி சாஸோ நல்லா சூட் ஆகும். சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக. மெயினாக கெச்சப் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இதுதான் செட் ஆகும். நல்லா சூப்பராக டீ வச்சுட்டு உட்காந்து மெதுவாக ருசிச்சு சாப்பிட்ணும் எந்த பொருளுமே. ஏன்னா நம்ம சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம், வேலை செஞ்சுட்டே சாப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நாம் கூட நல்லா ரசிக்கணும், எல்லாத்தையும் ரசித்து சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியும். நம்மளும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு 1/4 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம் உட்காந்து. மீதி நேரம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் டைம் உட்கார்றது. அவதிய உட்காந்து நின்று சாப்பிட்டுன்னு வேலை செஞ்சுட்ருப்போம். அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் எது செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அதனால் நான் சாப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால்